சேதுபதி மீது திடீர் பாலியல் குற்றச்சாட்டு ஏன்? அவர் மீது பாலியல் குற்றம் சாட்டியிருக்கும் டாக்டர் ரம்யா மோகனின் கருத்துக்கள் உண்மையா? உண்மையில் விஜய் சேதுபதி எப்படிப்பட்டவர்? அவர் ஒரு பெண் பித்தரா? அவருக்கும் நடிகை காயத்ரிக்கும் என்ன தொடர்பு? அவருக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷுக்கும் என்ன தொடர்பு? பெண்கள் விஷயத்தில் விஜய் சேதுபதி எப்படி, ஏன் திடீரென்று அவர் மேல் ஒரு குற்றச்சாட்டை வைத்து அவரை சந்திக்கு இழுத்திருப்பது ஏன்? இதன் பின்னணியில் இருப்பது என்ன? வாருங்கள் பார்க்கலாம். ஒலிபெருக்கி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்போ சமீப நாட்களாக ஒரு திடீர்னு ஒரு பரபரப்பான சூழ்நிலை தமிழ் சினிமாவில். காரணம் என்னன்னா, இதுவரைக்கும் யாருமே அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் குற்றம் செலுத்த முடியாத, குற்றம் கூற முடியாத ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற விஜய் சேதுபதி மீது திடீரென்று ஒரு பாலியல் குற்றச்சாட்டு கூறப்பட்டிருக்கிறது. இது யாருமே எதிர்பாராத ஒன்று. ஏன்னா இதற்கு முன்னதாக ஒரு ஜாடை மாடியாகவோ அல்லது சிறிய அளவில் கூட இது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் அவரை நோக்கி முன்வைக்கப்படவில்லை என்பதால் இந்த குற்றச்சாட்டு ஒரு பெரும் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே நம்ம விஜய் சேதுபதியுடைய விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக பேசிக்கலாம். என்னென்னா, மீ2 அப்படிங்கிற ஒரு விஷயம் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னாடி நிறைய பாலியல் சீண்டல்கள், குற்றச்சாட்டுகள் நிறைய வந்திருக்கும், போயிருக்கும். இந்த மீ2 குற்றச்சாட்டு என்னன்னா, எப்போவோ 10 வருஷத்துக்கு 15 வருடத்திற்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை, ஒரு நிகழ்வை அல்லது ஒரு பாலியல் அத்துமீறலை, ஒரு பாலியல் சீண்டலை திடீரென்று அறிவித்து அது சம்பந்தப்பட்ட மனிதர்களை இழிவுபடுத்துவது, அவருடைய உயரத்திலிருந்து அவர்களை இறக்குவது மாதிரியான விஷயங்களுக்கு பெயர் தான் மீ2. இந்த மீ2வில் எனக்கு அடிப்படையிலேயே உடன்பாடு கிடையாது. ஒரு பெண்ணிடம் ஒரு ஆண் தவறாக அணுகினால், சீண்டினால் அல்லது வற்புறுத்தினால் அல்லது பாலியல் வன்முறையை ஏவினால், துணிச்சலான பெண், தைரியமான பெண் அந்த இடத்திலே அவன் கன்னத்தில் அரைந்து திரும்ப வேண்டும். அதனால் ஏற்படும் விளைவுகளை அன்றே சந்திக்க வேண்டும். அதுதான் ஒரு பெண்ணுக்கும் அழகு, அந்த ஆணுக்கும் உரிய தண்டனையை உரிய காலத்தில் பெற்றுத்தரும் ஒரு விஷயமாகவும் அமையும். இது ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு என்ன ஆகும்? அவர் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிருப்பார், அவருக்கு திருமணம் நடந்திருக்கும், அவருக்கு குழந்தைகள் பிறந்திருக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு பிறகு 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னை நுள்ளிட்டான், என்னை கிள்ளிட்டான் அப்படின்னு குற்றம் செலுத்துவதன் மூலம் அவரை மட்டும் அல்ல, அவர் சார்ந்த குடும்பம், அவருடைய குழந்தைகள், உற்றார் உறவினர்கள் ஆகியோரையும் சேர்த்து இழிவுபடுத்துகிற ஒரு செயல். அதோடு இந்த சமுதாயம் அவர் மேல் கொண்டிருக்கும் நம்பிக்கையை அவமதிக்கிற, அழிக்கிற ஒரு செயல். இதனால் அந்த பெண்ணுக்கு எந்தவித நீதியும் கிடைத்துவிடப் போவதில்லை. அந்த ஆணுக்குத்தான் அநீதி இழைக்கப்படுகிறது. நான் ஆண்கள் பாலியல் சீண்டல் செய்கிற ஆண்கள் எல்லாமே நான் யோக்கியமானவர்கள், சரியானவர்கள், அவர்கள் மீது குற்றம் சொல்வது தவறு என்று சொல்லவில்லை. அதற்கான காலம் இருந்தது. அவர் உன்னை அடித்தால் நீ அந்த இடத்திலேயே திருப்பி அடி, அப்பொழுதுதான் அந்த தண்டனை அவருக்கு கிடைக்கும் என்பதுதான் என்னுடைய வாதம். இது எப்படி என்றால், எல்லா ஆண்களுமே ராமன் இல்லை. நீங்கள் முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் ராமன் எவனாலையும் சொல்ல முடியாது. ஒரு சின்ன சஞ்சலம், ஒரு சின்ன க்ரஷ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அது ஒரு அன்பு, இல்லை அது பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கம் எல்லாத்தையும் கடந்து தான் ஒரு ஆண்மன் தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்றான். அப்படியே தூய்மையானவன், அடுத்த பெண்ணை பார்க்காதவன், அடுத்த பெண்ணை தொடாதவன் உலகத்தில் எவனுமே கிடையாது. அது விதிவிலக்காக இருக்கும்படி இயற்கையோட அமைப்பும் அப்படிப்பட்டது அல்ல. நாம் தான் நாகரிகம் கருதி ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டை மனிதன் தான் தன்னுடைய பகுத்தறிவை கொண்டு ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறானே தவிர மனிதன் படைப்பு இயற்கையில் அப்படி அல்ல அப்படிங்கிற உண்மையை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதற்கு நம்ம பல உதாரணங்கள் சொல்லலாம். வைரமுத்து எழுத்தாளர், கவிஞர், பாடலாசிரியர், மிகப்பெரிய உயரங்களை தொட்டவர், தமிழ் இனத்தினரோட அடையாளமாக கருதப்பட்டவர். அவரை வீழ்த்துவதற்கு ஒரு சிறிய பாடகி ஒரு சிறிய விஷயத்தை பேசினார். 10-15 வருடங்களுக்கு முன்பு நான் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். பேசிகிட்டு இருக்கும்போது மொட்டை மாடியில் நின்றுட்டு இருக்கும்போது என்னை கட்டி பிடிச்சாரு, முத்தம் கொடுக்க ட்ரை பண்ணார். இதுதான் அவங்க பண்ணியிருக்கிற குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறதோ இல்லையோ அது வேறு விஷயம். உண்மையாகவே அது இருந்து விட்டு போகட்டும், அதுவும் வேறு விஷயம். ஆனால் இதை பல வருடங்களுக்கு பிறகு, அவர் ஒரு உயர்த்தி அடைந்த பிறகு சொல்வதனால் ஒட்டுமொத்த அவருடைய வளர்ச்சியை
தடுத்து நிறுத்துவது, அவருடைய இமேஜை அடித்து நொறுக்குவது தான் அந்த குற்றச்சாட்டின் நோக்கமே தவிர அந்த பெண் தனக்கு நீதி வேண்டும் என்று கேட்பதல்ல. சின்மையை நினைத்திருந்தால் மொட்டை மாடியிலே வைரமுத்தை அடித்திருக்க வேண்டும். மொட்டை மாடியிலிருந்து அவர் பிடித்து தள்ளி இருக்க வேண்டும். தள்ளி இருந்தால் அவர் உண்மையான பெண், வீரப்பெண். அன்றைக்கு அந்த அனுசரிப்பு, ஒருவேளை வைரமுத்து அப்படி செய்திருந்தாலும் கூட அன்றைக்கு அது அவங்களுக்கு தேவையாக இருந்திருக்கு சின்மைக்கு. அதனால தானே அதற்கு பிறகும் பல ஆண்டு காலம் அவரோட உறவில் இருந்திருக்கிறாங்க, நட்பில் இருந்திருக்காங்க. சின்மையோட கல்யாணத்துக்கு வைரமுத்து வந்திருக்காரு, வாழ்த்திருக்காரு, குடும்பத்தோடு போய் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த வீடியோக்கள்லாம் இப்போ நிறைய இருக்குது. அப்போது என்ன காரணம்னா, சின்மையினுடைய குற்றச்சாட்டுக்கு பின்னாடி ஒரு மத அரசியல் இருந்தது. அன்றைக்கு அவர் வந்து ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்திய ஒரு கட்டுரை எழுதினார். அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு எதிர்க்கப்பட்டது. அந்த நேரத்தில் இவரை அழிப்பதற்கு அவரது எதிரிகளால் ஏவி விடப்பட்ட ஒரு கருவியாகத்தான் நம்ம சின்மையை பார்க்க முடிஞ்சது. இது ஒரு பக்கம். இது மாதிரி நிறைய இருக்குது. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அடுத்து ஸ்ரீரெட்டின்னு ஒரு தெலுங்கு பொண்ணு நடிக்க வந்தாங்க. இங்கே வந்துக்கிட்டு நான் வந்து ஏஆர் முருகதாஸ் என்ன தப்பாக யூஸ் பண்ணார், ராகவா லாரன்ஸ் தப்பாக யூஸ் பண்ணார், விஷால் என்ன கூப்பிட்டாரு அப்படின்னு அவன் கூப்பிட்டான், இவன் கூப்பிட்டான்னு இவருக்கு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். இவங்கெல்லாம் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தில் போய் உயர்ந்தாச்சு. அந்த வயசில் ஒரு சிறு தவறு பண்ணியிருக்கலாம். நீ அந்த வயசில் எங்கே போனேன்? அங்கே அப்போ உனக்கு வந்து உன்னுடைய சர்வைவலுக்காக, உன்னுடைய பட வாய்ப்புக்காக அவங்களுடைய சீண்டல்களும் தொடுதல்களும் எல்லாமே உனக்கு பணமும் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. அன்னைக்கு விட்டுட்டு இன்றைக்கி சரி. இப்போ ஸ்ரீரெட்டியோட நிலைமை என்ன நோக்கம்? அன்னைக்கு தன்னுடைய உடலை காட்டி சதையை காட்டி பட வாய்ப்பு தேட முயற்சி பண்ணாங்க. அது நடக்கலைன்னொன்னே அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லி அதன் மூலம் பரபரப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் அடுத்த கட்ட வாய்ப்பை பெற முயற்சி பண்ணாங்க. இதுதான் நான் வந்து ஆண்கள் யாருக்கும் வக்காலத்து வாங்குவதாகவோ அல்லது அவர்களை நீதிமானாக சித்தரிப்பதாகவோ யாரும் கருத வேண்டாம். நல்லா புரிஞ்சுங்க. அவரவர்களுக்கான தண்டனையை அப்பப்போதே வழங்கினால்தான் அவர்களும் திருந்துவார்கள், அவர்களுக்கு உரிய தண்டனையும் கிடைக்கும். அதை விட்டு அதை கடந்து பல ஆண்டுகள் வந்த பிறகு அந்த என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டார் என்று சொல்லி அவருடைய இமேஜை, அவருடைய வளர்ச்சியை அடித்து நொறுக்குவதன் மூலம் அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்க போவதில்லை. நீங்கள் கேட்கலாம், ஒருவேளை அப்போ தப்பு பண்ணால் அது தப்பு இல்லையா, ஏன் இவ்வளோ நாள் கழித்து சொல்லக்கூடாதா என்று இருக்கலாம். அந்த தப்புக்கான ஸ்ட்ரென்த் இருக்குது. ஒரு கெடுத்து ஒரு குழந்தைக்கு தாயாக்கிட்டு கொஞ்ச நாள் அவரோட வாழ்ந்துட்டு கர்ப்பமாக்கிட்டு குழந்தைகளை பெற்றுட்டு விட்டுட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்லலாம். அது ஒரு பெரிய குற்றம், தண்டனை. என்னை நுள்ளிட்டான், கிள்ளிட்டான், தொட்டுட்டான், கட்டி பிடிச்சிக்கிட்டான், என்னை கூப்பிட்டான், என்ன எப்படி தப்பாக பேசினா, இது சில்லித்தனமான இந்த குற்றச்சாட்டுகளை பல வருடங்களை கழித்து வைப்பதன் மூலம் ஒரு இமேஜை உடைப்பது, அவருடைய சாம்ராஜ்யத்தை உடைப்பது தான் நோக்கமாக இருக்கவே தவிர நிச்சயமாக அந்த பெண் தனக்கான நீதியை தேடவில்லைன்னு பொருள். நீதியை தேடி இருந்தால் அவன் அன்னைக்கே தேடி இருக்கணும், அந்த ஸ்பாட்லேயே தேடி இருக்கணும். தேடலை. சரி, இப்போ தான் இந்த வரிசையில் தான் இப்போது விஜய் சேதுபதி மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்துருங்க. டாக்டர் ரம்யா மோகன் ஒரு பொண்ணு வந்து ட்விட்டர்லேயோ அல்லது அவங்க சமூக வலைத்தளங்களில் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க. விஜய் சேதுபதி வந்து அந்த காஸ்டிங் கவுச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, நடிகைகளை தேர்வு பண்ணுற விஷயங்கள், அதில் வந்து பாலியல் குற்றங்களில் ஈடுபடுறாரு, தன்னுடைய கேரவனுக்கு பெண்களை வரவழைக்கிறாரு, அந்த போகிற பெண்களுக்கு 2 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறாரு, பணம் கொடுக்குறாரு, அப்புறம் அதை கண்டுக்காமல் இருக்கிறதுக்காக கேரவன் டிரைவருக்கு 50,000 ரூபா கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணாங்க டாக்டர் ரம்யா மோகனுங்கிற. அவங்க வந்து ஒரு மனநல மருத்துவர்னு சொல்கிறாங்க. லண்டனில் இருக்கிறவர், அப்பப்போ இந்தியா வர்றவர், இங்கே சில அமைப்புகளில் சேர்ந்து சமூக சேவைகள் செய்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்களுடைய பின்னணி பற்றி நிறைய சொல்கிறாங்க. நமக்கு அது தேவையில்லாத விஷயம். ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. திடீர்னு சில மணி நேரங்களிலேயே அந்த பதிவும் அகற்றப்படுகிறது. ரம்யா மோகன் என்பவரால் அந்த பதிவும் உடனே அகற்றப்படுது. ஸோ இந்த சில மணி நேரங்களிலேயே அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பகிரப்பட்டு விஜய் சேதுபதிக்கு எதிரான ஒரு பெரிய பாலியல் பிரளயத்தை வந்து சமூக ஊடகங்கள் இன்றைக்கி உருவாக்கியிருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு குற்றச்சாட்டு நீ முன்வைத்திருக்கிற உன்னுடைய பதிவில் அதில் தெளிவாக இருக்கணும்ல, அதை ஏன் 2 மணி நேரத்தில் நீக்கணும்? அப்போவே அது வந்து பொய் குற்றச்சாட்டு. அது வேண்டுமென்றே விஜய் சேதுபதியை களங்கப்படுத்த வேண்டும், அவரை வந்து அவருடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டும், இப்போது ஓடிக்கின்றிருக்கிற அவருடைய படத்தினுடைய வசூலை நிறுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தை தவிர வேறு என்ன நோக்கம் வந்து ரம்யா மோகனோட பதிவில் இருக்க முடியும்? இல்லைன்னா எதுக்கு நீ 2 மணி நேரத்தில் நீக்கணும்? நீக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க,
பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பிரச்சனையாகும், அதனால நான் அதை நீக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு மனநல மருத்துவர், உங்களுக்கு தெரியாதா இந்த பதிவை போடுவதற்கு முன்னாடி இப்படி போட்டால் இது மாதிரிலாம் பிரச்சனை வருமே, விஜய் சேதுபதி சட்ட ரீதியாக அணுகுவாரே, அப்போ நம்ம அது பதில் சொல்ல வேண்டியிருக்குமே, அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு வரும் வேண்டிய அறிவு உனக்கு சுத்தமாகவே இருந்திருக்காதா? ஸோ அவருடைய நோக்கம் ரம்யாமாவுடைய நோக்கம் விஜய் சேதுபதி களங்கப்படுத்துவது, அவருடைய வளர்ச்சியை தடுப்பது என்பதுதான் நோக்கம். ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து கடினமான உழைப்புக்கு பிறகு ஒரு உயரத்தை அடைந்திருக்கிற ஒருவனை வீழ்த்துவதற்கு 2 காரணம் தான் இருக்கணும். ஒன்று ஜாதி, இந்த ஜாதிகார இப்படி வளர்றதா அப்படிங்கிற ஒரு பொறாமை. இன்னொன்று வர்க்கம், ஒரு பணக்கார வர்க்கம், ஒரு உயர் அடுக்கு வர்க்கம், ஒரு சாதாரண ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவன் இப்படி ஒரு உச்சத்தை தொட்டிருக்கானுங்கிற இந்த மோதல், இந்த பொறாமை, இந்த 2 தான். ஒன்று பணம், இல்லைன்னா ஜாதி. வர்க்க முரண்பாடு, ஜாதி முரண்பாடு, இந்த 2 முரண்பாட்டில் ஒன்று தான் விஜய் சேதுபதிக்கு காரணமாக இருக்க முடியும். நீ உண்மையிலே ஒரு பொண்ணு அவரால் பாதிக்கப்பட்டிருந்தா என்ன பண்ணியிருக்கணும், அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போய் வழக்கு தொடர்ந்துக்கணும். இந்த மாதிரி விஜய் சேதுபதியை வாழ்க்கையை கெடுத்துட்டாரு, அவர் இவ்வளோ வருஷம் என்னை இது பண்ணார் வச்சாருன்னு அந்த பொண்ணை கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தி விஜய் சேதுபதி மேலே வழக்கு தொடர்ந்து அது உரிய சாட்சிகளை கொண்டு வச்சு உரிய ஆதாரங்களை கோர்ட்டில் நிறுத்தி விஜய் சேதுபதியை ஜெயிலுக்கு அனுப்பியிருந்தால் ரம்யா மோகனை பாராட்டுற முதல் ஆள் நான் தான். ஏன்னா ஒரு தவறு செய்கிற ஆணை, பாலியல் ரீதியாக தவறு செய்கிற ஆணை நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கிற ரம்யா மோகனை பாராட்டத்தான் வேணும். ஆனால் அப்படி செய்யாமல் குறுக்கு வழியில் ஒருத்தனுடைய வாழ்க்கையை அழிக்கிற விஷயத்தை இந்த அம்மா பண்ணியிருக்காங்க. இதனால் விஜய் சேதுக்கு பெரிய ஒன்றும் லாஸ் கிடையாது. ஒரு 10 நாள் பரபரப்பாக பேசுவான், அந்த ஆளாயா இருக்குயா, நான் அன்றைக்கி கேரவனில் பார்த்தேன், இப்படி 4 பேர் சினிமாவில் பேசுவான், வெளியில் உள்ளவங்களுக்கு ஒரு சின்ன ஷாக்காக இருக்கும். அடிப்படையில் இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும், விஜய் சேதுடைய குடும்பம். அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு பையன் இருக்கிறான், அந்த பையன் இப்போ சினிமாவில் அறிமுகமாகி வளர்ந்துக்கிட்டு இருக்கிறான், ஒரு மனைவி இருக்காங்க. இவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? இது வெளியே வந்த பிறகு வீட்டுக்குள்ளே போகிற விஜய் சேதுபதியை அவர் மனைவி எப்படி பார்ப்பாங்க, மகள் எப்படி பார்ப்பாங்க, மகன் எப்படி பார்ப்பான், இவர் அவங்கள எப்படி பார்ப்பாங்க? இந்த அடிப்படையை கூட யோசிக்காமல் ஒரு அவாண்டமான ஒரு குற்றச்சாட்டை இந்த அம்மா முன் வச்சுருக்காங்க. நான் அது குற்றச்சாட்டுன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் தைரியம் இருந்தால் அதை நிரூபிச்சிருக்கணும், அதை விட்டுட்டு ஓடி இருக்கக்கூடாது. விஜய் சேதுபதியுடைய படங்களையும் அவருடைய பல நடிப்புகளையும் கடுமையாக விமர்சனம் பண்ணவன் தான் நான். என்னை பொறுத்தவரையில், நான் அறிந்தவரையில் விஜய் சேதுபதி எல்லா ப்ளஸ் மைனஸ் நிறைந்த ஒரு சராசரி மனிதர். நீங்களும் அப்படி தான், நானும் அப்படி தான் அவரும். சில காலங்கள் அவர் ஐஸ்வர்யா ராஜேஷோட ஒரு நெருக்கத்தில் இருக்காருன்னு சில செய்திகள் பரவிச்சு. காரணம் என்னென்னா அவருடைய அடுத்தடுத்த படங்கள் அந்த அம்மா நடித்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துக்கு பிறகு காயத்ரி சங்கர்னு ஒரு பொண்ணு, அவங்க படங்கள் அடிக்கடி நடித்ததை ஒட்டி அதை பற்றிய ஒரு 2 பேருக்கும் நெருக்கம் இருக்குது, காதல் இருக்குது. அப்புறம் இல்லை ஒரு சினிமா நடிகருடைய வாழ்க்கையில் இல்லை சகஜமான விஷயம். எல்லா நடிகர்களும் இதை தாண்டி தான் வந்திருக்கணும். எந்த நடிகர்களும் இதற்கு விதிவிலக்கு இல்லை, சிவகுமார் தவிர. அதே மாதிரி இயக்குநர்களில் எஸ்பி முத்துராமனை தவிர இதை தாண்டி யாருமே வரல. எல்லாருமே இதை தாண்டி தான் வந்திருக்கணும். அது உண்மையும் இருக்கலாம், உண்மை இல்லாமலும் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை சீரழித்து விட்டார், அதற்கு கட்டணம் நிர்ணயித்தார் அப்படின்னு ஒரு நேரடியான ஒரு பயங்கரமான பாலியல் குற்றவாளியாக அவரை சித்தரிப்பது என்பது இந்த தமிழ் சமூகத்தின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு யுத்தம். அவரை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடங்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்பதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நன்றி நேயர்களே, உண்மை பேசுவோம், அதை உரக்க பேசுவோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.